ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் ஆகணும்னா கண்டிப்பாக நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். அப்போ தான் அடுத்த ஸ்டெப் நம்ம போக முடியும். நம்ம கனவுகளுக்கு ஆசைப்படுறது விரும்பி பண்ணுற எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்தை விரும்பி பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்றைக்கா இருந்தாலும் கிடைக்கும். நமக்கு என்ன வேணுன்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம ஆசைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதனால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம சொந்த வீடு கட்டணும், நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும், நம்ம பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற ஆசை தான். இது எல்லாமே உடனே நடக்கணும்னு இல்லை. ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லை 5 வருஷம் கூட ஆகலாம். நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். கனவு காணுங்க, நம்ம ஆசைப்படுறது எல்லாம் நடக்கணும், சாமி கும்பிட்டா எல்லாமே நடந்துரும், இதெல்லாம் கண்டிப்பாக முட்டாள்தனமான ஒரு இதுதான். நம்ம சாமி கும்பிடணும், அதுக்காக சாமி கும்பிட்டா எல்லாமே கிடைச்சிருன்றதுலாம் கிடையாது. நம்ம அதுக்கான உழைப்பு கொடுக்கணும். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம கடின உழைப்பு கொடுக்குறோமோ அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக கடவுள் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. கடவுளும் இருக்காரு. கடவுள் அதுக்கான வழியை மட்டும் தான் நம்மளுக்கு கொடுப்பாரே தவிர அதை நம்ம தான் பண்ணணும். நம்ம கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். கஷ்டப்படாமல் உழைக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது நிலைக்காது எது கிடைச்சாலும். பெண்கள் முக்கியமாக ரொம்ப போல்டாக இருக்கணும், எதுக்குமே பயப்படவே கூடாது. எல்லாருடைய லைஃப்லேயும் அப் அண்ட் டவுன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது இல்லாத ஃபேமிலியே இல்லை. அதுலேருந்து மீண்டு தான் வரணும் நம்ம எல்லாருமே. ஃபஸ்ட்டு நடந்தது இனிமேல் என்ன நடக்குமோ அப்படின்ற பயத்தெல்லாம் விட்டுட்டு, தேவையில்லாமல் நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தாலே போதும். நம்ம அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் வரும். இதனால் நம்ம ஹெல்த்தும் பாதிக்கும், நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் தேவையில்லாது. இந்த செடிக்கெலாம் எப்படி நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்க்குறோமோ அது மாதிரி தைரியத்தை நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி நம்மளுக்கு வளர்த்துக்கணும். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், எந்த தொழில் வந்தாலும் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே வரணும். இதெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. கதவு சாத்தினாலும் ஏதாவது ஒரு கதவு நம்மளுக்காக திறந்துருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்புன்ற கதவை நம்ம தான் கைப்பற்றிக்கணும். அதை கைப்பற்றி நல்லபடியாக வர பார்க்கணும். ஒரு 2-3 இயர்ஸ் பேக் நான் ரொம்ப உடஞ்சி போன காலங்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன். இதனால ரொம்ப ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அந்த அளவுக்குலாம் போயிருக்கேன். ஆனால் இப்போ என்னை கொஞ்சம் நானே மாற்றிக்கணும்னு நினச்சி மாற்றிட்டு இருக்கேன். நம்ம அழுது கஷ்டப்படுறதுனால எதுவும் திரும்பி வர போகிறதில்ல. நம்ம இழந்தவங்களும் நம்மளுக்கு கிடைக்க போறதில்ல. இருக்கிறவங்க உதவிக்குன்னு இல்லைனாலும் ஆறுதல் கூட கண்டிப்பா வரமாட்டாங்க. ஸோ நம்மளை தான் மாத்திக்கணும். வாழ்க்கையில அடியும் வேதனையும் ஏமாற்றம் இதெல்லாம் பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு அனுபவமே கிடைக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.